மக்களே 4 வருஷமா தமிழ்நாடு பயங்கரமான உறக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. படிச்சவங்களுக்கு வெற்றி நிச்சயம், உங்களுடன் ஸ்டாலின், பரபரப்பா பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத பத்தி நம்மளோட கருத்து நல்லா கேட்டுக்கங்க. நான் எந்த கட்சியை சார்ந்தவர் கிடையாது, ஒரு தனி மனிதனா இந்த விஷயத்த சொல்றேன். வெற்றி நிச்சயம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. 10வது படிச்சாலே அவங்களுக்கு ஒரு டேலிங்கிற ஒரு கோர்ஸ் சொல்லி தராங்க. அது மூலியமா 15,000 ரூபாய் சம்பளமா. 15,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு என்னன்னே பண்ண முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சென்னையில போய் வேலை பார்க்கறோம்னா ரூம் வாடகையும் சாப்பாட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சோம்னாலே நம்ம வீட்டுல இருந்து வாங்க வேண்டியதுமே ஆகி போயிடும். இத்தனை நாளா நம்ம தாசில்தார் ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருந்தோம், ரேஷன் கார்டு அது இதுன்னு. இப்போ உங்களை தேடியே 10,000 கேம்ப் போட்டிருக்காங்களாம். 4 வருஷமா எங்கயா போட்டு போயிருந்தீங்க? தயவு செய்து அதுக்கான பதில சொல்லுங்க. உங்கள்கிட்ட இலவசமா எதுவுமே கேட்கல, ஆனா நீங்க தான் மகளிர் இலவசமா பயணம் விட்டுருக்கீங்க. ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம போயிட்டு வருவோம், ஆனா அதுக்கான சம்பாத்தியத்துக்கான வழி இருக்கா? கிடையாது. நல்லா யோசனை பண்ணுங்க. அதே மாதிரி மெரினா பீச்ல கோவா மாதிரி பலகைகளை போட்டு விட்டு நல்லா பிரம்மாண்டமா இருக்கீங்க. ஏற்கனவே மெரினா பீச்ல என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல வேண்டியதுல ஆல்ரெடி நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னு நீங்க நல்லதுதான் பண்றீங்க. அதனால எங்களை மாதிரி சராசரியான மனுஷங்களுக்கு அதனால ஏதாவது பலன் இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? உங்களோட ஆதார் கார்டு பிரச்சனையே அதுவா இதுவா இதெல்லாம் உங்களை தேடி பண்றோம்னு சொல்றீங்க. 4 வருஷமா எங்கயா போயிருந்தீங்க? படிச்சுக்கிட்டு ரொம்ப பேர் வேலை இல்லாம திரியுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை போட்டு கொடுங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிராமத்துல இருந்து சென்னையில போய் வேலை பார்த்தாலும் சரி, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தாலும் சரி, அவரோட ரூம் வாடகையும் சாப்பாட்டுக்குமே சரியாயிட்டு போயிடும். இந்த திட்டங்களா நல்ல திட்டங்களா நீங்க தான் முடிவு பண்ணி உங்களோட கமெண்ட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தயவு செய்து நான் நாட்டுல நடக்கிற விஷயங்களை உண்மையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது தவறா பேசினா மன்னிச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்கீமும் கிடையாது. பிள்ளை பெத்தாங்க அப்படின்னா இப்ப ஒரு 20,000 30,000 தராங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் காலி பண்ணி விட்டீங்க. கல்யாணம் பண்ணும்போது 40,000 படிச்சவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி மாற்று கேஸ்ட்ல பண்ணியிருந்தோம்னா அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப ஆஸ்பத்திரியில இருந்து நான் மக்களுக்காண்டி சேவை பண்றேன் அப்படின்னா எப்படி ஐயா இதை ஏத்துக்க முடியும்? நீங்க 4 வருஷமா மக்களுக்காண்டி நீங்க சேவை பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஆட்சி தான் வரும்னு மக்களே முன்னோடி நுண்ணிருப்பாங்க. ஆனா மக்கள் இந்த மாதிரி சொல்லாதக்கான காரணங்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.